டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தனி ஒருவன் 2 என்ன ஆனது, படத்துடைய ஷூட்டிங் எப்போது தொடங்கும்னு சென்னையிலிருந்து அபிமன்யு கேட்டிருக்காங்க. தனி ஒருவன் 2 படத்தை தயாரிப்பதற்கு மிகப்பெரிய பட்ஜெட் தேவைப்படும் அப்படின்னு அந்த படத்தினுடைய இயக்குனரான மோகன் ராஜா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியுடைய படங்கள் எதுவும் வெற்றி படங்களாக அமையலை. முதல்ல ஜெயம் ரவி ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் அந்த படத்தை பற்றிய பேச்சுவார்த்தையே தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களில் எந்த படத்துலையும் அம்மா கேரக்டரில் சரண்யா மேமை பார்க்க முடியலையே, அதற்கு காரணம் என்னன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பெரிய நடிகர்கள் நடிக்கின்ற படங்களில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அழுத்தமான அம்மா கதாபாத்திரங்களே இல்லை. அதன் காரணமாக தான் சரண்யா பொண்ணுன்னு பல படங்களில் பார்க்க முடியல. சிறிய படங்களை பொறுத்த வரைக்கும் சரண்யா பொண்ணுன்னு நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய சம்பளம். சரண்யா பொண்ணுன்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சம்பளம் ஒரு கணிசமான தொகையாக இருக்குது. சிறு பட தயாரிப்பாளர்களால் அதை கொடுக்க முடியாது அப்படின்றதுனால தான் அவங்க வெவ்வேறு நடிகைகளை தேடி போகிறார்கள். நாயகன் ரீரிலீஸ் வெற்றி பெற்றதா, அதன் வசூல் என்னன்னு பூர்ணிமா திருச்செங்கோடுலேருந்து கேட்டிருக்காங்க. நாயகன் ரீரிலீஸ் வெற்றிகரமாக அமையலை. தளபதி கச்சேரி பாடலில் விஜய் அரசியல் கெட்டப்பில் இருக்கிறதுனால ஒரு ரசிகராக அந்த பாடலை ரசிக்க முடியல. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய பாடலை பொறுத்தவரையிலே அது ஒரு திரைப்பட பாடல் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாட்டை ரசிக்க முடியாததான் இருக்கும். விஜயனுடைய அரசியல் பயணத்தெல்லாம் உங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா மாறுபட்ட கருத்து தோன்ற வாய்ப்பு இருக்குது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சமீபத்தில் எனக்கும் மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது உண்மைதானே. அதைத்தான் அந்த பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. வாத்தியார், பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், இதய தெய்வம், கொடைவள்ளல் இந்த பட்டங்களில் எது எம்ஜிஆருக்கு மிகச்சரியாக பொருந்துகிறதுன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பல பட்டங்கள் இருந்தாலும் பொன்மனச்செம்மல் அப்படின்றது தான் அவருக்கு மிக பொருத்தமான பட்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காந்தாரா 2 படம் ரிலீஸ் ஆகி நல்ல வசூலை குவிச்சாலும் 1000 crore ரீச் பண்ண முடியலையே, அதற்கு காரணம் என்னன்னு நரேஷ் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. காந்தாரா திரைப்படத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு செலவிட்டார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோடு ஒப்பிடும்போது அந்த படத்துடைய வெற்றி இருக்க அது மாபெரும் வெற்றி. அப்படி இருக்க 1000 கோடி ரூபாய் வசூல் அது தொடலேன்னு ஏன் தேவையில்லாமல் வருத்தப்படணும்? மண்டேலா இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கும் அடுத்த படம் என்னன்னு கடலூர்லேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. மண்டேலா படத்தை இயக்கிய மடோன் அஸ்வின் அடுத்து விக்ரமோடு இணைந்து தான் ஒரு படத்திலே பணியாற்றியிருக்கிறார். அநேகமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த வருடம் தொடங்க வாய்ப்பு இருக்குது. பைசன், சார்பட்டா பரம்பரை இந்த 2 படங்களில் மக்களை முழுசாக திருப்தி பண்ண படம் எதுன்னு திருவண்ணாமலையிலேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. பைசன், சார்பட்டா பரம்பரை ஆகிய 2 படங்களில் மக்களை முழுமையாக திருப்தி அடைய வைத்த படம்னா அது சார்பட்டா பரம்பரை திரைப்படம் தான். தளபதி கச்சேரி பாடலில் டைரக்ட் பை ஹெச் வினோத் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அப்போது ஜனநாயகன் படத்தோட கதை யாருடையதுன்னு பரத் தர்மபுரியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாலகிருஷ்ணா கதாநாயகனாக நடித்த பகவந்த் கேசரி என்ற படத்தினுடைய கதையினுடைய உரிமைகளை வாங்கி அதில் பல மாற்றங்களை செய்து தான் ஜனநாயகன் படத்தை உருவாக்கி இருக்கிறார் ஹெச் வினோத். அதன் காரணமாக தான் ஜனநாயகன் படத்தினுடைய பாடலில் கதை என்று வினோத்தினுடைய பெயர் இடம்பெறவில்லை. மனிஷா கொய்ராலா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு ரசிகா விழுப்புரம்லேருந்து கேட்டிருக்காங்க. மனிஷா கொய்ராலா இப்பவும் படங்களை நடிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தான் அவர் அழைப்பதில்லை. கடந்த 2-3 ஆண்டுகளாக மனிஷா கொய்ராலா எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிக்கவில்லை. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனை முன்னணி இயக்குநர்கள் எல்லாருமே ஒதுக்குறாங்களான்னு வெள்ளூர்லேருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனை திரையுலகிலே உள்ளவர்கள் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்தோஷ் நாராயணனை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான இசையமைப்பாளர். சமீபத்தில் தலைவன் தலைவி படத்தில் கூட தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கின்ற இசையமைப்பாளர் அவர். அப்படி இருக்க ஏன் அவரை ஒதுக்க போகிறாங்க? நடிகர் கார்த்தியோட முதல் படமான பருத்தி வீரன் ரிலீஸ் ஆகி 16 வருஷங்கள் ஆகுது. இப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கோபாலன் டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்தியினுடைய பருத்தி வீரன் திரைப்படம் மறுவெளிட்டை காண்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பருத்தி வீரனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷனலான படம். அது போன்ற படங்கள் மறுவெளி செய்யப்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பை பெறாது அப்படின்னு இங்கே இருக்கிற பல விநியோகங்களுக்கு தெரியும். பிரசன்னா ஸ்னேகா தம்பதிகள் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது படங்களில் நடிக்கிறாங்களான்னு மணிமாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரசன்னா ஸ்னேகா தம்பதிகள் அவ்வப்போது வருகின்ற திரை வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு படங்கள் நடிக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்னேகா அழகாக ஒரு துணிக்கடை வைத்திருக்கிறார். அந்த வியாபாரத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார் ஸ்னேகா. டைரக்டர் விக்னேஷ் சிவன் அடுத்து எந்த ஹீரோவை வச்சு படம் இயக்க போகிறாருன்னு ஈரோட்லேருந்து அக்ஷயன் கேட்டிருக்காங்க. விக்னேஷ் சிவன் அடுத்து யாரை இயக்க போகிறார் என்பது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் முடிவாகும்.
அமரன் படத்துக்கு அப்புறம் சாய் பல்லவி தமிழ்ல எந்த படமும் பண்ணலையே, அவங்களுக்கு வாய்ப்பு சரியா வரலையான்னு அஜய் ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு தமிழ் படத்தை நடிக்க சாய் பல்லவி ஒப்பந்தமாகவில்லை. பராசக்தி படத்தை தவிர அதர்வாக்கு வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆக தயார் நிலையில இருக்கான்னு கிஷோர் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்துக்கு முன்னால் அதிர்வா நடித்த எந்த ஒரு திரைப்படம் வெளியூருக்கான வாய்ப்பு இல்லை. பராசக்தியை தொடர்ந்து அதே தயாரிப்பாளருடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கின்ற இதய முரளி திரைப்படம் வர வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமாவோட முதல் பேசு படமான காளிதாஸ் படத்தை இப்போ எங்க பார்க்கலாம்? யூடியூப்ல அந்த படம் இல்லையேன்னு சிவகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் பேசும் படமான காளிதாஸை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய பிரிண்டே இல்லை. அதனால அந்த படத்தை பார்க்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பது கஷ்டம். எம்ஜிஆர் ஜானகி 2 பேருக்கும் எந்த படத்துல இருந்து காதல் மலர்ந்ததுன்னு பூவரசன் தாம்பரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரும் ஜானகியும் நடித்த முதல் படம்னா அது மோகினி என்ற திரைப்படம் தான். ஆனால் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக விஎன் ஜானகி நடிக்கலை. அதற்கு பின்னாலே மருதநாட்டு இளவரசி படத்தில் தான் அவங்க 2 பேரும் ஜோடியாக நடித்தார்கள். அந்த படத்தில் நடிக்கும்போது தான் அவருடைய காதல் வளரத் தொடங்கியது. தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் 2 பேருமே கடைசி காலம் வர ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்களான்னு திருப்பூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. எம்கே தியாகராஜ பாகவதரோடு அவர் இறக்கின்ற வரையிலே என்எஸ் கிருஷ்ணன் நட்போடு தான் இருந்தார். நடிகர் விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் பகவந்த் கேசரி படத்தோட சாயல தான் எடுக்கப்பட்டிருக்கான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. பகவந்த் கேசரியை அடிப்படையாக கொண்டு தான் ஜனநாயகன் படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவந்த் கேசரியை ஜனநாயகன் படத்தில் தேடினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த கதையிலே பல மாற்றங்களை செய்திருக்கிறார் வினோத். தமிழ் சினிமாவில் பாம்பு மையமாக வச்சு நிறைய படம் வெளிவந்து வெற்றியும் பெற்றிருக்கு. ஆனால் சமீபத்தில் அந்த மாதிரி எந்த படமும் வரதில்லையே, அதற்கு காரணம் என்னன்னு ராம் கொண்டலாம்பட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே பாம்பை விற்று மிக அதிகமான படங்கள் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பாம்பு படம் வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து பாம்பை மையமாக வைத்து பல படங்கள் உருவாகின. இப்பவும் அப்படித்தான். பாம்பை மையமாக வைத்து ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றால் போதும், தொடர்ந்து 7-8 படங்களை அதே மாதிரி பார்க்கறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகரும் சிவாஜி கணேசனுடைய ஞாபக சக்தி இருக்க அது ஊரறிந்த விஷயம் என்றாலும் அதை பற்றி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உயர்ந்த மனிதன் திரைப்படம் நடிகரும் சிவாஜி கணேசனுடைய 125வது திரைப்படம். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த படத்தை இயக்க இருந்தவர் கிருஷ்ணன் பஞ்சு. அந்த படத்திலே சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருந்தவர் சவுகார் ஜானகி. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியது. அதற்கு பின்னாலே ஏவிஎம்மில் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டதுனால இடையிலே சில காலம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெறவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கிய போது ஒரு குறிப்பிட்ட காட்சியை படமாக்குவதற்காக சவுகார் ஜானகி செட்டில் நுழைந்தார். அவரை பார்த்த உடனே சிவாஜிக்கு அதிர்ச்சி. முதல்ல நாம் படமாக்கின காட்சியில் அவங்களுடைய புடவனுடைய கலர் கருப்பு, இப்போ அவங்க போட்டுட்ருக்க கலர் வேறு மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க என்று அங்கே இருந்த உதவி இயக்குனரிடம் சொன்னார் சிவாஜி. அதை அந்த உதவி இயக்குனர் சவுகார் ஜானகியிடம் சொன்னபோது இல்லை நான் போட்டிருந்து இதே புடவை தான் என்று சாதித்தார் சவுகார் ஜானகி. சிவாஜி அந்த அளவுக்கு உறுதியாக சொன்னதுனால எடுத்த வரையிலே இருந்த படத்தை போட்டு பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு அந்த படத்தை போட்டு பார்த்தார்கள். அப்படி போட்டு பார்த்தபோது சிவாஜி போகலை, சவுகார் ஜானகி மட்டும் போய் பார்த்தார். பார்த்தபோது தான் தெரிந்தது அன்றைக்கு படப்பிடிப்பிலே அவர் கட்டியிருந்தது கருப்பு நிற புடவை தான் என்று. அங்கிருந்து படப்பிடிப்பு தளத்துக்கு ஓடோடி வந்த சவுகார் ஜானகி சிவாஜியுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னிச்சுங்க, தெரியாத நான் சொல்லிட்டேன் என்று. அந்த அளவுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதற்கு முன்னாலே சிவாஜிக்கும் சவுகார் ஜானகிக்கும் இடையே ஒரு சிறு மனத்தால் நடந்தது. அன்றைக்கு நான் மிகவும் நெகிழ்ந்து போகிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜியுடைய ஞாபக சக்தி தான். உயர்ந்த மனிதன் படப்பிடிப்புக்கு பின்னால் எத்தனை படங்களில் சிவாஜி நடிச்சிருப்பார். அத்தனை படங்களில் நடித்து முடித்ததற்கு பின்னாலும் அந்த குறிப்பிட்ட காட்சியில் நான் என்ன கலர் புடவை அணிந்திருந்தேன் என்பதை மிகச்சரியாக அவரால் கூற முடிந்தது என்றால் அவருக்கு எப்பேற்பட்ட ஞாபக சக்தி இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சவுகார் ஜானகி. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.